கொதிக்கிற தண்ணியில் கோதுமை மாவை சேர்த்து பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு பாத்திரம் எடுத்திருக்கிறேன். இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். 1 கிளாஸ் தண்ணியை மாவுல சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த 1 கிளாஸ் தண்ணியையுமே சேர்த்து நல்லா கட்டி இல்லாம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்க கிண்ணத்துல கிளாஸ்ல 1 கிளாஸ் மாவு எடுத்தீங்க அப்படின்னா 2 கிளாஸ் தண்ணி கரெக்டான அளவு. கட்டியே இல்லாம இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்தாச்சு. அடுப்பான் பண்ணி மண் சட்டி வச்சிருக்கேன். அடிக்கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. மாவு எடுத்த அதே கிளாஸுக்கு 1 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். மொத்தம் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறோம். தண்ணி நல்லா கொதிச்சதும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. கரைச்சி வச்ச கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கைவிடாம கிளறி எடுங்க. கொஞ்ச நேரத்திலே மாவு திரண்டு நல்லா கெட்டியா வர ஆரம்பிச்சிரும். மாவு கெட்டியா வர ஆரம்பிச்சதும் நல்லா ஒண்ணு சேர்த்துட்டு மூடி போட்டு லோ ஃபிளேம்ல 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். மறுபடியும் திறந்து கிளறி விட்டுட்டு மறுபடியும் லோ ஃபிளேம்ல 10 நிமிஷத்துக்கு வச்சு கிளறி விடுங்க. கொஞ்சமா நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து கிளறி விடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். மாவு வெந்துருச்சான்னு பார்க்க கையில தண்ணி தொட்டுட்டு மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில ஒட்டாம வரணும். மாவு நல்லா வெந்திருச்சுது. ஒரு மூடி போட்டு ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா கெட்டியா ஆயிரும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோதுமை களி தான் செஞ்சிருக்கேன். மாவு நல்லா ஆறுனதும் ஒரு பாத்திரத்துல தண்ணியை நனைச்சிட்டு மாவு கொஞ்சமா எடுத்து போட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுத்தீங்கன்னா மாவு நல்லா உருண்டையா வந்துடும். தட்டில் சேர்த்துட்டு மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கத்தரிக்காய் குழம்பு, புளி குழம்பு வச்சு